நாங்க வேண்டதுலயே பிரியோச மனமுதலா இதான் என்ன இப்ப நான் பந்தஞ்சு பிலாப்பழம் மாங்க செரிப்பழம் ஒன்றே முறாரு என்ன அட இங்க டே அட டேய் ஜிஜுவா இங்க டே போக்கெட் கூட கொண்டு வராடா டேய் பிளா கொண்டு அடே ஓட ஓட அடே புகை மூட்டமா கிடக்கு முன்னுக்கு என்ன குப்பை எரிக்கிறேன் ஆண்மயிலும் பெண்மயிலும் ஜோடியா பிக்னிக் போயின பஸ் ஸ்டாண்ட் பாருங்க இது வந்து சிக்கன் சுக்கா இருக்கு, பீஃப் கொத்து இருக்கு, சிக்கன் கொத்து இருக்கு. இந்த முட்டை இருக்குதானே, முட்டையை அடிச்சு ஊற்றி அதுக்குள்ள அந்த வெண்ட மசாலா ஊற்றி குழம்பு இருக்குதானே அதை ஊற்றி அதுக்குள்ள சிக்கனை போட்டு கொத்தி டேஸ்ட் வந்து இருக்குது தானே. சிக்கன் அப்படியே நசி பாடுது என்ன கொப்பளிக்குதோ எட்டிமலையா நீ அப்ப. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கரிவான். எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டக்கோட்டை நாங்கள் வீட்டாக நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இங்கேருந்து வலிக்கிட்டு எங்கே போகிறோம், இந்த மகாராஜ பொம்பளை பார்க்க போகிறோம். அது நடக்காத காரியங்கள். நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு வெல்வெட்டை துறைக்கு போகிறோம். என்ன ஒரு இடத்துக்கு என்னத்துக்கு போகிறோம் மகாராஜ்? சிவாக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து வெல்வெட்டை தான் போகணும்னு சொல்லி கேட்டால் கடை நாள் இந்த கொத்து சாப்பிட ஆர்வம் என்ன. அப்போ மகள்ராஜும் நல்ல ஒரு 25 நாள் மிரக்கறி இருந்தவன். அப்போ அவனுக்கு கேட்டான் சரி வா போவோம்னு சொல்லி போட்டு இன்றைய மகள்ராஜின் ஸ்பான்சர்ல நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். ஏன்னா ஆசை இருக்கேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து வலிக்கிட்டு வெல்வெட்டை போய் அங்கே கொத்து சாப்பிட்டுட்டு வேறு சில விஷயங்கள் நடந்தாங்க அதை உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ள. மகள்ராஜ் போமா ஏன் நீ வீடியோ நான் நிற்கிறேன் முதலாவது ரூட்டுவா நம்பாங்க. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வேண்டதுலயே பிரியோச மனமுதலா இதான் என்ன. இப்ப நான் உனக்கு வந்து இப்ப உனக்கு சூம் பேக்க போறேன் அப்படி சொல்லி பாப்பேன். மலையில இருந்து அப்படியே வேற போறேன் பாரு. மலையில வரதே இல்ல, காத்து அடிச்சு போடுவாரு முதல்ல. காத்து காணாது. அப்ப வேண்டதுக்கு பிரியோசன படுத்தணும் தானே. பாட்டம் வந்து பாட்டம் என்ன குலாக்கர் அடிப்பாங்கடா, குலாக்கர் அடிக்க என்ன சத்தம் தாங்க இருக்கிறது. நாலு சீல காத்து பார்த்து காத்து அடிச்சு போடுவாரு. இவரு ஒரு பம்ம வாங்கி கூட இவன் அடிக்கட்டு வாங்கல பக்கம். ஊது வா, அது ஊது வா, வா இங்க வா, இங்க போ ஊது ஊது. பந்தஞ்சு பிலாப்பழம் மாங்க செரிப்பழம் ஒன்றே முறாரு என்ன. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? நான் உண்டு வரைக்கும் புடுங்குறேன். நான் வந்து உனக்கு பாத்தீங்களா தனக்கு இரவு சாப்பாடுக்கு இல்ல அப்போ இந்த விளையாட்டு புட்டும் பிலாப்பழம் எங்களுக்கு வை முடிக்கா காணும் போ. இப்படி இருக்க உங்களோட பிளாமரம் நிற்குது இல்லையே கொண்டு வந்து நீ ஒரு நாள் நாளும் முடிஞ்சு நான் கோயிலை கொடுத்துட்டு கோயிலுக்கு எனக்கு ஒரு காய் வந்துருக்கலாம் இல்லை நீ இது அடுத்த இஞ்சா என்ன கொண்டுதா காட்டி கடிச்சா விடாம கிடக்கிறாங்களுக்கு அந்த ஆரம்பிச்சு அழுகி கிடந்த அழுகி கிடந்த யாரை கொடுக்கணும் ஆட்டுக்கு போட்டா ஆபத்து கொண்டு வேணும் தந்தாங்க. கூட கூட சட்டியா வேண்ட கூட திண்டுட்டா நான் ஒன்று சாப்பிடணும். என்னடா நானும் கணக்கு ப்ராப்ளம் இருக்கணும் பெறா கொட்ட என்னடா ப்ராப்ளத்தை காணல நீ கொண்டு பொறுத்து சாப்பிடுந்தா ஒன்றும் சாப்பிடாத மாதிரி கதை. அட 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 இங்க டே அட டேய் ஜிஜுவா இங்க டே போக்கெட் கூட கொண்டு வராடா டேய் பிளா கொட்ட அடே எடுத்து போடு அடே இங்க இங்க விடு இங்க விடு எங்க எடுத்துட்டியோ அடே என்ன கொண்டு எடுத்துட்டான்டா கட்டி விடவாக்கா என்ன பாருங்க எப்படி அம்மா இதா நடக்குதா. ஏ அப்பா பாத்தீங்களா வீட்டை பிலாப்பழம் இன்னும் பின்னாடி சொட்ட போட சரி இருந்து இல்ல பிலாப்பழம் நின்றுட்டு கொட்டை போக்கெட் கொண்டு வரான். ஏன்டா அப்படி செய்றீங்க? என்ன அடுத்த தலைமுறை வர போகுது. அதுதான் போட்டு நீ என்ன சரி போடு நான் காணல வீடியோ ஆஃப் பண்றேன். போடு போடு வா பாய்டா நண்பன். வாரம் போயிட்டேன். நானும் போயிட்டு வரேம்மா. வாரா சரி பண்ண முடியுங்க. அடுத்து காரக்க ஒரு பழத்தையும் முறான் இல்லை தெரியும். மாமரம் பிலாமரம் எது வந்து வானம் வருது. சரியா போமா என்ன நம்பி வாரீங்களா? 7 மணிக்குள்ள வீட்டை வந்துடும். 7 மணிக்கு எல்லாம் போற வாரம் இல்லை புகை மூட்டமா கிடக்கு முன்னுக்கு குப்பை எரிக்கிறேன். ஆறு ரஜினி மேல என்ன எம்ஜிஆர் தக தகன்னு பின்னுறீங்க. கார் வலிக்கு பூவை மூட்டை மட்டும் வருது பார்த்தேன். விளங்குது என்னன்னு சொன்ன. இப்ப நாங்க எந்த இடம் மகாராஜ்
இது வந்து அச்சுவேலையும் மசாவலாம் போற ரோட் போற ரோட் என்ன இப்ப இதுல வந்து இந்த சைடுல மரவள்ளி தோட்டம் இருக்கு தானே வண்டி கிடக்கு முதல்ல சொல்றதுக்கு ஒரே போய் வர வேலைக்கு இதுல வெட்டி புடுங்கலாம் இப்படி கொஞ்சம் கீழே இறக்கினாண்டா அப்படி இப்படி கையை நீட்டுவேன் ஏன் அடுத்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தோட்டம் செய்யறாங்கடா ஏன்டா அப்படி உழைச்சு சாப்பிடுறேன்டா மச்ச ஒண்ணுல கை வச்சு ஒரு நாள் மிரடலாம் கவிக்கிறீங்க மால்ராஜோட கொஞ்ச நாளா மரவள்ளிக்கிழங்கு பாலக்கடி மரவள்ளிக்கிழங்கு புட்டு மரவள்ளி பொரியல் அதான் சாப்பாடு கிடக்கு ஏன் தெரியுமே வேலைக்கு தான் போய் வரோம் இது இப்ப நட்டுருக்காங்க அப்போ அதுக்கு மேல தண்ணி பிடிங்க நீங்க அச்சுவேலி சரியா இப்ப நாங்க அச்சுவேலி டவுனுக்கு போய் கொண்டிருக்கோம் டவுனை இப்படி காட்டி கொண்டு போவோம் இது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு மதுராஜ் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட் ஓகே நீங்க பாத்து நீங்க நேரா பார்த்து விடுங்க நான் சொன்னேனா சொல்லச்சனே டியூஷன் முடிஞ்ச படியல் வா இத பக்கம் இந்த வி ஜங்ஷன்ல வந்து ஒரு பக்கம் திருப்பி தொண்டமனாரு மற்ற பக்கம் பரிந்துரை ஜங்ஷன் இதுல வந்து கண்ணாடி மறைக்குது இந்த ரோட்டை மட்டும் நான் வடிவா காட்ட போறேன் சொல்லுங்க பாம் போன முறை ஒரு வீடியோல கமெண்ட்ஸ் சொல்லுங்க தம்பி நீங்க எல்லாம் காட்டுனீங்க இந்த இதை மட்டும் காட்டுறதுக்கு அந்த கோவம் மட்டும் காட்டுவேன் அதான் வடிவா காட்டிக்கொண்டு போறேன் சரி தானே சிவா முன்னுக்கு இழுத்து விட்டு என்ன வடிவா தெரியும் என்ன மக்களே அந்த இதுல இது மஞ்சளுக்கு மேல இது மகளே இது கலைக்காய் அந்த இடத்த காட்டுங்க மேல நான் கேட்டார் தம்பி இதுக்கா போனா காட்டுங்க சரி அந்த அண்ணா வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரியா ஓகே இந்த இடத்தையும் காட்டிட்டு போறேன் ஏன்னா அப்ப கேட்டாரு கமெண்ட்ஸ்ல அப்ப எல்லாம் காட்டுறீங்க இந்த இடத்துல வந்து கட் பண்ணீங்க வீடியோவை இந்த இடத்துல கோவதாவங்கள் இருக்கும் ரெண்டு கேட்டவன் அதனால இதையும் காட்டுறேன் மகளே ஞாபகம் இருக்கே நான் நீ மேலே ரிங்ஸ் குடிச்சாங்க கோயிலுக்கே இருக்கு என்ன சண்டையே போனா வடிவா குடிச்சிட்டு போலாம் மண்டை நான் பலாடியே போய் கலவட்டிக்கு வரணும் சர்வஸ் குடிச்சேன்டா எல்லாரும் ரிங்ஸ் குடிச்ச பாதெல்லாம் போறீங்களா அதுதான் திடீர்னு நல்ல கிரீமியா இருந்துச்சுடா கிரீமியா இருந்தது கிரீமி அங்க வந்து இங்கிலீஷ் சிவா பாலத்தடிக்கு வந்துட்டோம் வழுக்கும் பாலம் சன்னதி போட்டு போமாடா ஓமடா நானும் மாதிரி தான் கேட்கிறேன் மச்சம் சாப்பிட போறது சன்ன கோயிலுக்கு போறியா நீ நான் மச்சம் சாப்பிடல அப்பா கூட்டிட்டு வரணும் வா இப்ப விறகு நான் முழுக்கோழியை முடிக்கிட்டு வந்தேன் எங்கடா நான் சாப்பிடலடா நீ சொன்னா போல கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னா போவோம் மேல எடுத்துறேன் மறுநாள் சட்டை பண்ணி வேற கறி நாங்க அதனால நேரே விட்டுக்கலாம் சாப்பிட்டு தான் போக கூடாது மச்சம் சாப்பிட்டு தான் கோயிலுக்கு போக கூடாது போயிட்டு சாப்பிடலாம் கோயிலும் சாப்பிடக்கூடாதோ இது உங்களுக்கு தேவையில்லாத இந்த கதையில் இல்ல நானும் கதை பண்ணி அங்க கொத்து கோப்பையில கை வச்சியோ நேர கொத்து கடைக்கு விட நேரமா இருப்பாரு கடை பூட்டிட்டு வாங்க இருட்டுக்கு வடிவா முடிக்கிறாரு கோயில் போல மச்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல காரணத்துக்காக பாருங்க அந்த கோயிலே போட நான் கட் பண்ணி போடு 30 தான் போகணும் மேடம் வழக்கும் பாலம் முன்னாள் இல்லாட்டி மட்டும் 60ல போய் கிளிக் 20ல ஓட்டலாம் 20ல வா என்ன அது கடல்கிட்ட பண்ணியோ சி சரி இப்ப என்னடா சன்னதி இப்ப அவனு மகராஜ கேட்டான் அவனுக்கு அந்த சாமி வரது மனம் தான் முக்கியம் பதினெட்டு சுட்டு காட்டுறா ஆண்மயிலும் பெண்மயிலும் ஜோடியா பிக்னிக் போயினா ஏன்னா டேட்டிங் போறதுக்குள்ள புரியல அப்படி புரியுங்க ஆண்மயிலும் பெண்மயிலும் ஆடா நீங்கள் வந்து லவ்வரோட டேட்டிங் போய் யாரும் வீட்டு என்ன மாதிரி இருக்குது அதை டேட்டிங் போறது சிவா என்னடா கண்டுபிடிச்ச நீ என்னடா கண்டுபிடிச்ச நீ அவனுக்கு அந்த சோடியா படம் தான் கண்டுக்க தெரியும் அது தானே பார்த்தது மெப்ப பேர்றான்னு சொல்லி மக்கள் சொன்னான் பார்த்தா ஒரு பேரவே உண்டு வீடுக்கு நம்ம போய் வருது பின்பக்கத்தால எங்க என்னடா வித்தியாசமான சத்தம் விழா வீட்டுக்காரர் வர போறாங்க இது உள்ரோட்ல காட்டுனான் அட மெப்போட கார்ல போனா கார் வாங்க போகணும்டா என்ன ரெண்டு வாகனம் தான் போகுது அதான் எனக்கு யோசனை கிடையாது அது வீட்டை பார்த்தீங்கன்னா இப்படி வடிவா இருக்கு இதுக்கு வீடு தான் நீ ரோட்டா பேர்றாங்க வீட்டை பார்க்காம இது பெரிய ரோட்டா இருக்கு அப்பா மக்களே நீ ஒண்ணுக்கு மாட்டாடா நீ என்ன செய்யற நீ வீடியோ எடுக்கிறேன் இந்த ஒழுங்கைக்கு நான் போலாம் யோசிச்சு கார்ல பின்னுக்கு ஒரு வாகனம் மட்டும் வருது அவனும் இந்த வந்து போயிருக்கான் சரியா பெருசா கிடக்கிறேன் அப்ப அவனே வாரான்னு சொன்னா நான் போல அவன் ஓவர்டேக் பண்றாரு ஓவர்டேக் பண்ண எனக்கு முன்னு தான் வேணும் நாங்கள் எல்லாம் முன்னுக்கு போவேன் எங்களுக்கு பின்னுக்கு விட மாட்டேன் நான் நீ கடையில போயிட்டு அவனை நிக்க வேண்டிய ஓமனுடைய பார்த்து உண்டு கார்ல வைக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு எங்க பார்க் பண்றது அது ஒரு பிரச்சனை எதுக்கு போகலாம் அது இம்பார்ட்டன்ட் பெரிய பிரச்சனை கிடையாது ஒழுங்காக விட்டு அவனை முன்னுக்கு விட்டுலாம் நோக்கலுடே பனம்பள வாசம் மூக்க தொலைக்குதா முள்ளு கம்பி பழங்க அப்படியே சொல்றாங்க உடஞ்சு இது உடஞ்சு விழுது போறேன் சரி கார் உடஞ்சு விளையல வந்துட்டேன் 2 minutes 1 minute 6 is
seconds. இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதா கொத்து கடை உண்டு அதுக்கு தான் நான் வந்துட்டு வாங்குறீங்களோ இப்போ வாகனம் வந்து காரை அடிச்சு தள்ளுங்க போயிட்டு இல்லை முன்ன அங்காளி பக்கத்தில் வந்தேன் இது கேத்து வேண்டு கடை போட்டுடா அம்மட்டோட வெட்ட வெட்ட வெட்டு ப்ரோறான் இவரேன் இப்போ நம்மளம்பள போதேன். சரி அப்படியே நாங்கள் வெல்வெட் துறையில் சுதா கொத்து கடை வந்துட்டு மேக்கிங் தனி ஒரு வீடியோ போட்டுறான்னு பார்க்க நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வரும்போது கால் பண்ணி கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஏன்னா சில பூட்டி இருக்குன்னு வந்துருக்கு அதால் கேட்டு வரது எல்லாம் இதில் பாங்க இதான் ரொட்டி சாலைன்னு சொல்லியிருக்கு. இதான் கடை இப்போ சின்ன கடை தான் ஆனால் சுவை மட்டும் நல்லா இருக்கும். சரி இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் வந்துட்டு இது வந்து சிக்கன் சுக்கா இருக்குது. இது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது சிக்கன் சுக்கா. மற்றது அப்படி இந்தியால பீஃப் கொத்து இருக்குது, சிக்கன் கொத்து இருக்குது. அவன் பீஃப் கொத்து தானே பால்ராஜ் என்ன கோயிலுக்கு போய் பண்ண சொன்னா கதைங்களா? இப்போ நாங்கள் வளமையாக ஏற்கனவே சாப்பிட்டு நான் போட்டுட்டேன். வளமைங்கிற பக்கம் வெள்ளத்துல பக்கம் வந்தால் இங்கே வேலை போக மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்கும். இப்போ சந்தேகம் இப்போ நானும் பீஃப் வச்சா நீ பீஃப் வச்சா தெரியல நீ சிக்கன் சிக்கன் சரி சிவா சும்மா சொருவியல் வாங்க சாப்பிடுவோம் தானே. என்ன சொன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே சாப்பிட்டுக்கேன். இது வந்து சில காலத்துக்கு சாப்பிட்ட டேஸ்ட் வந்து பழைய காலத்து டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் இருக்க கொத்தண்டும் இவன் குழம்பு தான் அந்த தூக்கி கொடுக்குறது. மற்ற ரொட்டியுமே சரியான சொப்டாக இருக்கும். என்ன சிக்கன் கொத்தா சாப்பிடுறா சிக்கன் சுக்கா சாப்பிடுறேன். இது வந்து சிக்கன் சுக்கா வருது. இது இங்கே ஃபேமஸ். இது எப்படி இருக்க கஷ்டப்பட தெரியும். என்ன ப்ரோ செய்றீங்க? என்ன எடுக்கணும் தெரியுமா? இந்த கிட்ட வாங்க வாங்க
உனக்கு கிடக்காது அவாசி கிடக்கு உனக்கு நான் சாவாசி எடுத்து வச்சு உனக்கு யாருல நம்பிக்கை இல்லை உனக்கு சிவா உள்ள நம்பிக்கை இல்லை தெரியும் உனக்கு இந்த இந்த முட்டை இருத்தானே முட்டையை அடிச்சு ஊற்றி அதுக்குள்ள அந்த அவன் மசாலா ஊற்றி குழம்பு இருத்தானே அதை ஊற்றி அதுக்குள்ள சிக்கனை போட்டு கொத்தி சுட சுட சிக்கன் சுக்கா அம்மா நல்லது என்ன ஒரு தண்ணி தன்மை இந்த பதத்துல இருக்கு அதான் சுடுது எனக்கு இந்த எத்தனை தடவை சுக்கா இருந்தாங்க அதான் எனக்கு பிடிக்கும். என்ன இங்க அந்த வித்தியாசம் இருக்குங்களா இப்போ எல்லாமே மட்டை ஜம்பர் மாதிரி சுக்கால இந்த சோஸ் இந்த ஃப்ளேவர் இனிப்பு உரைப்பு அது அந்த டேஸ்ட் வந்து இருக்குது தானே சுட சுட சுக்கா சுக்காவோட சேர்ந்து கொத்து அப்படி எடுத்து அப்படி இது முதல்ல சொக்கா அப்படி வந்து ரசித்தோம் அப்படி நசி வருது பீஃப் துண்டல் எடுத்து அப்படி இந்த கொத்தோட சேர்த்து சுக்கா கொஞ்சமாக சுட சுட தான் கொஞ்சமாக எடுத்து சைட்டாக போட்டு அப்படி எடுத்து பீஃப் சுக்கா இருக்கு சிக்கன் சுக்கா இருக்கு சிக்கன் கொத்து பீஃப் கொத்து இருக்கு மட்டன் கொத்து போட்டு இப்போ பாட்டி வச்சிருக்கேன் மிளகூட மட்டன் கொத்து பாட்டி போட்டோம் அந்த மாதிரி இருக்குண்ணே சுக்கா எல்லாமே தூக்கி கொடுக்குதுண்ணே குழம்பும் சுக்கா தான் என்ன கிடக்கு தனி முட்டை என்ன சுக்கா முட்டைக்குள்ள சிக்கன் போட்டுக்கிறேன் அதான் சிக்கன் சுக்கா பீஃப் சுக்கான்னு இருக்கு என்னக்கா சிவா தூக்கி கொடுக்கண்ணே சுக்கா கொஞ்சம் கை எடுத்ததானே எலும்படா வந்து மட்டும் தாரணம் வந்துருப்பேன் அண்ணா சிக்கன் கொத்து என்ன விலையா ஆ 800 என்ன சிக்கன் சுக்கா 900 பீஃப் கொத்து 800 சுக்கா 900 ஓகே கொத்து ரெண்டுமே 800 ரூபா சிக்கன் கொத்தும் பீஃப் கொத்தும் சுக்கா ரெண்டும் 900 பீஃப் சுக்காவும் சிக்கன் சுக்காவும் சிக்கன் பீஸ் வந்து நான் வாவான்னு கூப்பிடுறேன் மகத்தாட்டில் இந்த கண்ணத்தை கிட்ட கை வேறவனு வாவான்னு கூப்பிடுறேன் என்ன ஆனால் பயப்படுறாங்க பயமா கொடி பயப்பட பண்ணிக்கிறாங்க சாப்பிட வைக்கிறதா உங்களோட பயப்படுறாங்க. சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சுது என்ன போமா மகராஜ் திருப்தி உங்களுக்கு அப்புறம் நான் டயட்டு சாப்பாடு வந்து நீங்கள் வச்சு போனீங்க இருக்கு அவளே கிடையாது என்னடா ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட் பாயை நாங்கள் கூட்டி கொண்டு தெரியும். ஓகே சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தது மகள்ராஜ் சாப்பிட்டோன்னா பைக் பண்ணோன்னு பீச்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்டான். அப்போ பருத்துறை கடற்கரைக்கு போய் கொண்டு இருக்கோம். என்ன சீனோட அவன் முயல் என்னடா அந்த கடல் கிடந்து சங்க எடுத்து போட்டு நானும் வித்தியாசம் பிடிச்சி வச்சிருக்கேன். ரோட்டை வந்து அப்படியே கடற்கரை இலங்கை மேல் முனை என்ன வடமுனையோட வடமுனை அதான் மேல் பக்கம் முனை இலங்கை எல்லா ரோட்டால போய் கொண்டு போனாங்க. எப்படி அதுல இருந்து பண் பண்றாங்க. நீ இறங்கி பண் பண்ண முடியா நீங்க என்ன வீடியோ எடுக்கிறாய் இல்ல அவனுங்க என்ன உடம்பு புடுறாங்க என்ன செய்யறாங்க இப்படி இப்படி போன படி அவங்க கடற்கரையில பயப்படாம இருக்கிறாங்க. ஏன் சொல்லு நீச்சல் தெரியுமா அவங்களுக்கு தச்சமயம் விழுந்தாலும் தப்பு பேமெண்ட் நீங்க சுவந்த வானம் ஓ ஆத்துல இருக்க சரி இதுல கொஞ்சம் பைக் காரை நிப்பாடி போட போய் ஒரு சின்ன குடியில போட்டு வந்தேன். ஏ காரை நிப்பாடிட்டேன் குளிச்சுட்டு வா குளி போ குளி போ போடா ஆழமா இருக்கிறா அப்புறம் என்ன அந்த நீங்க மகாராஜா என்ன செய்ய நான் சத்தம் கேட்குது பார்க்க விட்டு நான் பார்த்து கொண்டு கேட்டேன் தெரியுதுல நடந்து வர சொல்ல நடந்து வா அது மட்டும் வேணா 1 கிலோமீட்டர் தான் வரும்டா. எங்க வாப்ப மாலை காட்டுவோம் அங்க அங்க சொல்லுவாடா மகராஜ் எப்படி இருந்தா சரி நான் பாடுறேன் வா இல்ல என்ன சொல்ற இதுக்கு இருந்தோண்டு தான் டயட்டா நல்ல ஒரு கிரது டயட் இருந்தா இப்ப சாப்பாடு வண்டி டயட்டா கூட பீச்சிங்க பெரிய கல்லு கூட தெரியும் மகனே வலிக்கிட்டாங்கன்னா அந்த கல்லு தான் பெரும் மினிமம் பாப்போம் ஏய் காய் பண்ணு டயட் கதை ஆயிப்பியோ மகராஜ் இல்ல
இந்த இதுல ஒரு ரெண்டு அடி நடந்து வச்சு கால் எடுத்து வச்சதுக்கு எனக்கு இப்படி கலைக்குதுன்னு சொன்னா நீ என்ன ஓடி நடப்ப இல்லடா கனடா இப்ப சாப்பிட்டாடா கூட சாப்பிட்டோம்னா அந்த வயிறு ஒப்பளித்து கொண்டு என்ன கொப்பளிக்குதோ எரிமலையா நீ அப்ப மீனவர்கள் எல்லாமே மீன் பிடிக்க போறதுக்கு தயாராகி கொண்டிருக்கேன் கருவாடு காயுதோ கொண்டு போக போறேன் இதுல அந்த நெட்டு கட்டி கருவாடு காய வச்சுக்கிறேன் அதுக்கு இருக்குங்க இது அந்த என்ன பேர்ல சொல்றது இல்ல வந்து 20 ரூபாய் 10 ரூபாய் விற்கிறாங்க ஒரு கருவாடு தொண்டன் எப்படி இடமே தொண்டன் கருவாடு பேர் கொண்டு அண்டி காவடுகிறான் கல்லான் கல்லான் ஏன்டா அப்படி இருக்கீங்க இல்ல நீங்க போய் கருவாடு கிட்டதுன்னு சொன்னீங்க நானா சொன்னேன் இந்த பரத்துறையில இந்த வீதியோரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருவாடல் இருக்காங்க அதுக்கான கூட மாதிரி நெட் மாதிரி அடைச்சு அதுக்குள்ள கருவாடல் காய விடணும் காகத்துக்காண்டி காகம்ட்டா சரியா நெஞ்சல காகத்துக்கு பயந்து நெட் அடிச்சிருக்கீங்க இது பாத்தீங்கடா இது நல்லா இருக்கானே என்ன செட்டப் விற்பனை குண்டா அது தபால்டா தபால் கட்டிக்கு மைக் இல்ல இது வந்து விற்பனை கொண்டு போட்டுருக்கோம் இப்ப காட்டிட்டோம் இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து பாருங்க நல்ல மாணி செட்டப் என்ன ஓய்வு எடுக்கிறதுக்காக வீடு கட்டைக்கு மது கட்டைக்கு 4 கல்ல கூட போட்டு கட்டி விடலாம் இது இந்தியால கட்டுறீங்க அங்கால பையன் கட்டல ஏன் சொல்லு உன்னமையானாக்கள் அங்கால இருக்கணுமே இல்ல உன்னமையாக்கள் அந்த வீட்டுக்காவது கட்டிருக்கோம் ஓமடா கடற்கரையில பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இடம் உண்டு அதாவது இது வந்து கடல ரசிக்கிறாங்க ஆமா கடற்கரையில இருக்கேன்டா இல்ல ஒரு தூண் கொங்கிரீட் கட்டி கிடக்கு பட் கதிரையும் போட கிடக்குன்னு அப்படி இதுல இருந்து அப்படியே பின்னேற நேரம் இதுல இருந்து பார்த்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கணும் இந்த கடற்கரை காத்துக்கு நல்லா இருக்கு வேணா ஓகே அப்படி இங்கே எங்கட காரை பார்த்து ரசிக்கிறியா நீங்கள் ஓகே இப்போ நாங்கள் பருத்தித்துறை வெளிச்ச வீட்டு அடியில் போய் கொண்டிருக்கோம் தாண்டி போனால் வடமுனை வடமுனை முனை இல்லை முனை இல்லடா வெளிச்ச விட காணே ஆனால் ஏறி பார்க்கலாம்டா இது லைட் ஒன்று ஆனால் நேவி கேம் பார்க்கணும் வெளிச்ச விட்டு நாங்கள் போயிடலாம் தானே ஒரு பக்கம் லைட் மட்டும் தெரியுது அது பைக்கில் வந்தேன் தான் படிச்சு போடுறேன் அஞ்சுக்கா என்ன வச்சுன்னு சொன்னா இப்போ நான் ஃபுல்லுக்கு போயிடா என்ன மல்ராஜ் அனுப்பி கேட்க முடியும் என்னது போய் கேட்டு வரேன் மல்ராஜ் இப்போ வந்து இது கடற்கரை பீச்சரா வடமுனை வரும் வேற இருக்கு இங்கே ஒரு போஸ்ட் பாக்ஸ் வரும்டா வடமுனை இருந்தாடா போஸ்ட் பாக்ஸா வடமுனையா போஸ்ட் பாக்ஸோட சேர்த்து தான் இருக்கு இது ஒரு கடற்கரை மாதிரி தானே இந்த நல்லா இருக்குண்ணா இதுல பனைமரம் எல்லாம் வச்சிருக்காங்க இது ஒரு பீச் தானே ஆத்துல இருக்கு மணியா இருக்குடா ஆத்துல பீச் மாதிரி கிடக்குறா அப்படி மணியா நல்லா இருக்குண்ணா இது மண் போட்டு உருவாக்கி இருக்காங்க சங்கரண்ணா 6 மணிக்கெல்லாம் பீச்சை விட்டு போயிடுவாங்க நாங்க அவ்வளவுதான் பீச்சுக்கு போவோம் அடே எல்லாரும் என்ன செய்யக்கூடாது வித்தியாசம் வச்சுக்கணும் தெரியும் நாங்க சாதாரண இதை பார்த்தா அபூர்வ ஜந்தல்லோ நீ இதை பார்த்தா பீச்சுக்கு போற பாதமா இருக்காடா இருக்கு அது சரி முன்னுக்கு இது மணல் என்னடா இது சரி சைட் பண்ணி கொண்டு நிப்பாட்டு இது வந்து ஆள் கடல்னு நினைக்கிறேன் பாருங்க இதுக்கு குளிக்கல ஒருத்தர் கூட குளிக்கல தயவு செய்து வாரணிங்க குளிக்காங்க அலை பயங்கரமா அடிக்குது இந்த இடத்துல இந்த பார்க்க தெரியுது பாருங்க பயங்கர அலையை அடிச்சு கொண்டிருக்கு நான் பாக்குறேன் பொருளுகள் தடியோட பேரழி திரிச்சு விளாடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் நேற்று வெல்வெடத்துறை போகிறாங்க அது நேற்று நான் வீடியோ முதல் பார்த்துருப்பீங்க வெல்வெடத்துறை போய் நண்பர்களை சேர்ந்து குத்து நாம் சாப்பிட்டு வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு வெளிக்கிட்டு டவுனுக்கு போனேன் டவுனுக்கு போயிட்டு வந்துட்டு கார்லாம் போனேன் போயிட்டு வந்துட்டு திருப்ப கார் இருக்க ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் வரே இல்லை
என்னடா 3 ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி போட்டு அப்புறம் மெக்கானிக் அண்ணா கால் பண்ணி கதைச்சான். கதைக்க அவர் சொன்னால் பேட்டரி பிரச்சனையாக இருக்கும், போய் பேட்டரி அவங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் கார் பண்ணிட்டு பிறகு எல்லா வேலையும் பார்த்துனாங்க, மெக்கானிக் வேலையெல்லாம் பார்த்துனாங்க. ஆனால் வயரிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வேலைகள், முக்கியமான வேலைகள் மட்டும் தான் பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு வந்து பேட்டரி வந்து நான் கார் வேண்டதுக்கு மாற்றவே இல்லை, பழைய பேட்டரி தான். பழைய பேட்டரி கார் வேண்டைக்கே வந்த பேட்டரி தான். அவையில் எப்போ மாற்றிச்சோம் என்ன மாதிரி சொல்லி தெரியாது எங்களுக்கு. அப்போ பேட்டரி செக் பண்ணி நாங்கள் மாற்றிருக்கலாம், மாத்தாரையும் சார்ஜ் போட்டுனாலே தான் செய்திருக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ஒன்றும் செய்யலை. அப்போ அதால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போய் பேட்டரி ஒருக்க செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனை வருதோ தெரியலை. நான் எடுக்க யோசனை வயரிங் வேலை ஃபுல்லாக பார்ப்போம்னு சொல்லி காருக்கு என்ன சம்பவம்னு சொன்னால் ஃபுல்லாக பார்க்க வச்சு கொஞ்சம் கூட முடியும்ன்றபடியால் நான் சரி முக்கியமான மட்டும் பார்த்துட்டு விடுவோம்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ யோசிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். சரி என்ன செய்கிறோம், ஒன்றும் செய்யலாது. இப்படி நாங்கள் டவுனுக்கு போயிட்டு பார்ப்போம் வயரிங். அங்கே போய் பட்டி கடையை போயிட்டு அதுக்கப்புறம் வயரிங் யார்டையும் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. பழைய எடுத்தது சம்பவம் தான். கிளம்பி யோசிப்பீங்க பழைய எடுக்கலாம்னு சொல்லி கேட்டால் எடுக்கலாம், உண்மையை எடுக்கிறது ஒரு சொல்லியுமே இல்லை. எடுத்த பிறகு நீங்கள் முதலாவது வயரிங் மெக்கானிக் வேலை எல்லாமே ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட கொடுத்து செய்து பாருங்க. எல்லாம் செய்து உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் ஓரத்துறீங்க. நீங்கள் சொன்னால் இல்லை என்ன இடைக்கிடைக்க நிற்க வேண்டிய தேவை வராது. நாங்கள் ஆடுறது பெருசாக நிற்கலை, 1.5 இடத்துல தான் நின்றுருக்கு கார். அதுக்கு நாங்கள் மெக்கானிக் வேலையெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. வயரிங்கை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஓகே அத்துப்படி. இப்போயுமே கார் தண்ணி மாதிரி ஓடுது. கார் ஸ்டார்ட்டில் நிற்குதோ என்னன்னு சொல்லி சத்தமே இருக்காது ஓடைக்க. நான் சொல்லலாம் ஸ்டார்ட்ல இல்லையாகும் திருப்ப போட்டு அடிக்கிறது என்னன்னு சொன்னால் ஸ்டார்ட் சத்தமாக இருக்குது இல்லை. மற்றபடி ஓகே செய்து எடுத்தால் எல்லாமே ஓகே. இப்போ ஒரு சின்ன பிள்ளைனாலும் அந்த பார்ட்ஸை மட்டும் நாங்கள் மாற்றிட்டு போகலாம். இந்த லான்சர் பாக்ஸுக்கு பார்ட்ஸ் தாராளமாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைன்னு சொன்னால் அந்த ஒரு பார்ட்ஸை மட்டும் மாற்றிட்டு போகலாம். ஆனால் இப்போ வர மாடல் காருக்கு அப்படி இல்லை. அந்த போர்ட் ஃபுல்லாக சர்க்கிட் ஃபுல்லாக எல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதோட ஒப்படைக்க பரவாயில்லை. ஆனால் இது எடுத்த அப்புறமே கொஞ்சம் செலவுகள் இருக்குது, கட்டாயம் இருக்கும். மற்றது கார் எடுக்க ஒரு கை காவல பேங்கில் கொஞ்சம் சேவிங் செய்யும் போட்டு வைங்க. ஒரு 50,000 20,000 30,000 போட்டு வைங்க. ஏன்னா 3 தேவைப்படும். 3 பிறகு கையில் காசு இல்லை நேரம் பிறகு யோசிச்சு கொண்டு இருக்கலாது. அதனால் பழைய எடுக்கிறீங்க சொன்னால் இந்த விஷயங்களை கட்டாயம் செய்யுங்க, செய்து போட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளிக்கிட்டு போகிறேன் ஜாழ்ப்பாணம் போயிட்டு அங்கே என்ன சம்பவம் நடக்குது எனக்கு தெரியல, பார்ப்போம். நடக்கிறது எல்லாம் அப்படியே எல்லாம் நன்மை கண்ட மாதிரி நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். போயிட்டு பார்ப்போம். சரி இப்போ நாங்கள் அப்படியே அந்த பேட்டரி கடைக்கு வந்து நாங்கள் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆரியகுளம் சந்தியிலேருந்து நீங்கள் எஞ்சால எங்கே பலாலி ரோட் தானே, பலாலி ரோட் பக்கம் வாரீங்கன்னு சொன்னால் சந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துலேயே விளக்கே பக்கத்தில் லூக்காஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த கடை தான், இந்த கடையெல்லாம் பார்த்துச்சுன்னா பேட்டரி வந்து செக் பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த அண்ணா காணல, செக் பண்ணிக்கிறேன் அண்ணா காணல, மற்ற ஒரு அண்ணான்ட்டு வேறு. அப்போ சரியானட்டு அப்படியே நாங்கள் கழிச்சிட்டு வெளிக்கிட்டோம். அப்போ சரி ஒரு பிரச்சனை இல்லை போங்கன்னு சொன்னேன். பிறகு நாங்கள் தான் சொன்னாங்க தண்ணியில் விட்டது காசு எடுக்கணும்னு சொல்லி கேட்கிட்டு பிறகு அதுக்கு குறிப்பிட்ட தொகை 200 எடுத்து சரி என்று அப்படி கொடுத்துட்டு போய்க்கோங்க. ஜெனியும் நான் சொன்னேன். சில இடங்களில் பார்த்துச்சுன்னா அப்படி இல்லை. சில இடங்களில் பேட்டரி விற்க பண்ணுறதுக்காண்டியே தம்பியா பேட்டரி கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி பேட்டரி பிரச்சனை சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இந்த செக் பண்ணி போட்டுவாங்க அதுக்கப்புறம் பேட்டரி மாற்றுவோம்னு சொல்லி ஜெனியும் நான் சொன்னேன். உண்மையில இந்த முன்ன பின்ன கடை தெரியாது. நான் வந்து கேட்க ஜெனியும் நான் சொன்னாப்புல உங்களை நான் அதையும் காட்டிக்கொள்றேன். உங்களுக்கு அது பேட்டரி பிரச்சனை பேட்டரி சார்ஜ் போடணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளாமல் நினைக்கிறேன். சரி ஓகே இப்படி நாங்கள் பின்ன கார் கொண்டு விடுவோம். களைச்சி போடுங்க. இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் பயங்கர வெயில்ண்டா வெயில் கொளுத்து தாங்க இல்லாத வெயில், அந்த அளவுக்கு பயங்கர வெயிலாக கிடக்கு. ஆமாம் தண்ணி அடிக்கடி குடிங்க. பேட்டரியை செக் பண்ணி பார்த்தவர் பேட்டரியில மட்டும் தான் இருக்கா அது கார் பண்ண வந்து மாற்றணும் அந்த கார்டு வாரண்டி கார்டு இது வந்து பார்த்து செக் பண்ணி தண்ணி இல்லாம பார்த்தது அது பேட்டரி கொஞ்சம் மட்டும் தான் இருக்கா. அப்ப டைனமோ செக் பண்ணி பார்த்துட்டு வரட்டான்னு சொல்லி சொன்னாங்க. செக் பண்றதுல ஒண்ணும் இல்ல, அவர் எவ்வளவு சார்ஜ் பண்றது பாத்துறோம். 40 விதமாகும். 40 வருதா? ஓ 40 வந்தா டைனமோல பிழை இல்ல. பேட்டரி 40 வந்தா பிழை இல்லையா? பிழை இல்ல. சார்ஜ் சொன்னவரா இல்ல நீ கூடி போச்சு சொன்னவரா? எது? அது சொல்லல. அதுதான் நான் கேக்குறேன். டைனமோ செக் பண்ணி பாருங்க ஓகே ஆண்டு. ஓமண்டா வரட்டான்னு சொல்லி சொன்னார். எந்த காரணம் ஐயா ஓரட்டு பிறகு தான் சொல்றேன். இப்ப நான் செய்த அடுத்தது எல்லாம் ஓ ஆனா ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இருக்காது. ஓ ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இருக்கல. ஓகே டைனமோ ஓகேயா? ஆ அப்ப என்ன பிரச்சனையா இருக்கு?
ஓட்டம் குறைவு தான். ஓட்டம் கூட வேண்டாம் ஏறாது. நேற்று பல்வெடுத்துட்டு போட்டு வந்தாங்க. அப்பா இருக்கு ஃபுல்லா. அப்பயே நின்றது நிற்கிறது போகிற விஷயம். வண்டி நல்லா இறங்கி நின்றதா? ஓ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணு. வண்டி சரியில்லாட்டியும் முடாங்க ஐயா. அதாவது பிரச்சனை இருக்கு. அதான் டைனமோ பாருங்க நான் பேட்டரி மாற்றுவோம்னு சொல்லி சொன்னார். சரியா சரியா ஒரு நாள் வாரண்ணே ஐயாடா போன வீடியோலையும் சொன்னான் வாரன் இந்த இன்னும் வரையில. அவங்க அடிச்சு கை வைக்க போனா கலக்க முடியும். அதானோ அதான் நான் அடிக்க வித்தியாசமா தெரியும். யாழ்ப்பாணத்துல மஞ்சள்டா நான் உங்களோட என்ன ஆரஞ்சு ஒரு நாள் வாரண்ணே வீட்டை அவருக்கு டான்ஸ் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன் ஐயா. அப்போ ஐயாட்ட போய் பார்ப்போம் உங்களுக்கு என்ன கிடக்குன்னு. புனிதரவா இதுதான் சம்பவம். இப்போ உங்களோட கார் பிரச்சனை கொடுக்காம நிற்குதா? உங்களோட கார் பிரச்சனை கொடுக்காம நிற்குதோ? பிரச்சனை ஒன்றும் வார இல்லையா? உங்களுக்கு வராது, நீங்க எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கீங்களா? அன்றைக்கு ஒரு கந்தரோடைக்கு போக வலிக்கிட்டு நான் முன் சில்லு காற்று போட்டுது எனக்கு தெரியல. அப்புறம் ரோட்டில் வடியில் எடுக்க படியில் சொன்னாங்க முன் சில்லு காற்று போயிருக்கேன். பக்கத்து வீட்டில் பம்பட்டி அடிச்சு போட்டு தாவடியில் விட காற்று பிடிச்சிட்டு நேற்று அடுத்த நாள் போட்டு கலட்டி போட்டு ஜக் அடிச்சு மகனை கலட்டுறான்னு சொல்லி கலட்டி பார்த்தா பால் கட்டையெல்லாம் புது டீப்பு வால் கட்டையெல்லாம் போட்டு புது டீப்பு வண்டி போட்டு நாங்கள் மாற்றி இப்போ கொண்ட கொள்ளையெல்லாம் காணிக்கிறோம். பட் எல்லாம் பேசுகிறேன் உங்கள் வயரிங்கெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக செய்திருப்பீங்க அது தெரியும். பரியாரி பண்ணிட்டு என்ன அது சரியா தான். ஐயாயிரம் கூட விட போகிறோம் இருக்கா வயரிங் ஃபுல்லாக பார்க்க. எத்தனை நாள் தருவீங்க? கணக்கு கிடக்கண்ணே உங்களோட விட்டால் நீட்டாக செய்தருவீங்கண்ணே உங்களோட வாகனம் மாதிரி பின்னுக்கு எங்கேயும் போய்க்கலாம். உங்களோட தான் வாரது நாங்கள் ஏன்னா யாழ்ப்பாணத்துக்கு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார் வயரிங்கண்ணா யாரி விட தடிக்க போங்கன்னு சொல்லுவீங்க. எத்தனை நாள் ஆகுது ஃபுல்லாக செய்கிறேன்டா? ஒரு கிழமைக்காண்ணே. ஓ அது சரியோ. அதானோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பைக் போகுது புது பைக்கு. என்ன சொன்னால் நாங்கள் எடுத்ததுக்கு கார் மெக்கானிக் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. வயரிங் கொஞ்சம் பார்க்க வேண்டி கிடக்கு. இருக்கா? மாற்றணுமா? உங்களுக்கு இங்கே ப்ரோக்ராம் இருக்கா? பின்னேரம் இருக்கு. பின்னேரத்தை முடிச்சு போட்டு நாளை காலையில் வந்து விடலாமா? விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா சாரியா நாளை தான் தருவோம். ஓ சரியா இந்த சின்ன வேலைக்காக கொடுத்தா போயிட்டு வரலாம் பிரச்சனை இல்லை. போயிட்டு கொண்டு வரலாம் பிரச்சனை இல்லை. திரும்ப ஸ்டார்ட் வருமா? ஸ்டார்ட் வரும் போனாடி நான் வருவேன். சரி சரி சரியா எந்த வேலை செய்யக்கூடிய உதவி செய்யலாம். அதான் மனம் கொண்டு வந்தது தானே புகைச்ச மனம் மாதிரி. அந்த வயர் இடிஞ்சு வைக்கிறேன். சரி சரி பத்திரிகை பிரச்சனை இல்லை. பார்த்து தெரியுமா அப்படியே வயரிங்க செய்து பார்ப்போம் அப்படின்டா. நாளைக்கு வந்து விடாட்டா வயரிங்குக்கு. சரி இப்போ ஐயா வந்து சொன்னார் தம்பி கொண்டு போயிட்டு பின்னேரம் கொண்டு வந்து விடுங்க. நான் நாளைக்கு பார்த்து நாளைக்கு தான் கொண்டு வச்சேன் விடிய. நான் நாளைக்கு விடிய எனக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற முடியல. நாளைக்கு எனக்கு நேரம் கிடைக்காது. அப்போ அதால் பின்னேரம் கொண்டு வந்து காரை விட்டுட்டு நாளைக்கு அவர் செய்வார். நாளைக்கு மத்தியானம் பின்னேரம் வந்து இந்த காரை எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலும் ஐயா காசே வேண்டிய ஐயா கேட்டேன் எவ்வளோ காசு அப்படிங்க சொன்னால் இல்லை நான் வேலை செய்தால் பிறகு காசு வேண்டேன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் சொன்னேன். அப்படி உண்மையிலே இருக்குமானா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம். அதாவது நான் வந்து இன்னொரு கராச்சிக்கு போனேன் அன்றைக்கு. அது என்னென்னு சொன்னால் அந்த இன்ஜின் மூடி இருக்குது தானே மூடியால் கொஞ்சம் ஆயில் கசிய வலிக்கிட்டு. அப்போ சரியானுட்டு அந்த கராச்சிக்கு போயிட்டு அந்த மூடிக்கு ரப்பர் எல்லாமே நான் தான் போய் கடையில் போய் வந்து எல்லாம் கொடுத்து பார்த்து எல்லாம் போட்டினது போட்டி தந்து. அதுவும் மற்ற இந்த ரிவர்ஸ் கேமரா வயரிங் வேலை செய்யணும்னு சொன்னான் தானே. அப்போ அது வந்து பார்க்கறதுக்கு செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் பார்க்க பழைய வேறு அறந்துருக்க சொல்லி இப்படி விட்டுட்டேன். இது ரெண்டும் சேர்த்து 1000 ரூபா எடுத்து போட்டாங்க. அப்போ யோசித்தேன் அவையில் அங்கே இருக்காங்க ஐயா அங்கே இருக்கிறான்னு சொல்லி. எல்லாருமே உண்மையாக எல்லாரும் யோசிக்க விஷயம் மெக்கானிக் வேலைக்கு போனால் காசு கூட முடிஞ்சிருமென்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரு சில இடங்கள் போனால் முடியும், உண்மையான வேலைகள் இருந்தால் முடியும் தான். அது இருந்தாலுமே சில பேர் என்ன சொன்னால் அந்த மேலதிகமாக வேண்டுவாங்க. இப்போ நாங்களும் டிப்ஸ் கொடுக்குறது வேறு விஷயம். இது சும்மா அந்த இதை பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு 1000 ரூபா கேட்டதுமே நான் திருப்ப கேட்டேன் 1000 ரூபாய் உண்டு 1000 ரூபாய்னு சொல்லி சொன்னேன். சரி இனி அந்த கராச்சி பக்கமே போகிறேன்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படியும் ஒரு சில கராச்சிகள் இருக்குது, இப்படியும் ஒரு சில கராச்சிகள் இருக்குது. சரியா உண்மையாக ஐயா பார்த்தீங்கன்னா காசு வேணாம் அந்த இது நான் தான் எப்போ செய்ய போகிறேன் செய்தால் அப்புறம் காசு வேணும் செய்ய காசு வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் யோசித்தேன். மினக்கட்ட நேரத்துக்கு ஒரு காசு கொடுக்கணும்னு நான் யோசித்தேன். என்ன மினக்கட்டு வந்து பார்த்து என்ன வேணா வந்து பார்த்து
எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்து அப்போ அதுக்கு ஒரு டைம் மினக்கட்டது தானே, அதுக்கு காசு நான் எடுத்துக்கொள்ளணும். அவர் வந்து வேணாம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டார். அப்போ அதால் வந்து அது பெரிய மனசு உண்மையிலே ஐயா நாங்கள் பாராட்டி கொள்ளணும். சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகணும்னு சொன்னால் பின்னியில் கொண்டு வந்து காரை விட்டு அப்புறம் என்ன வேலை நடந்தது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பிறகு காட்டி கொண்டு தொடர்ச்சியாக பாருங்க.